உபாகமம் 7:6 இப்படியாக சொல்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன்னை தமக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார் என்று. அப்போ இங்க இருக்கிற எல்லாருமே கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நமக்கு எப்பொழுதுமே வெற்றியுள்ள வாழ்க்கை தான். ஆனாலும் இந்த வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு கட்டுப்பாடுன்னு இருக்கணுமா இல்லை புரிதலுடன் இருக்கணுமா? நீ எனக்கு சந்தேகமா இருக்க, உங்களுக்கும் அப்படிதானே? இப்போ வாங்க பேசலாம். அபிஷேகத்தோடு நின்று அபிஷேகானா கூட பேசலாம் வாங்க. எங்க சர்ச்சிலேருந்து, அதாவது நம்ம தலைமை சபையிலேருந்து ஆட்கள் வராங்க. வாங்க உட்காருங்க. வாங்க. கட்டுப்பாடா, ரைட் சைட், புரிதலா, அதெல்லாம் இனிமேல் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். இது கட்டுப்பாடு, இது புரிதல். இங்க வாங்க. எஸ், கட்டுப்பாடாங்கிற இது ரைட் சைடு. கட்டுப்பாடு ரைட் சைடு, புரிதல், கட்டுப்பாடு. ஓகே, வாங்க பேசலாம். நிகழ்ச்சியில வந்திருக்கிற அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால வரவேற்கிறேன். கை தட்டலைனாலும் பரவாயில்ல, நான் சொல்றதுக்கு நாங்கள் ரொம்ப யோசிச்சு தான் இந்த தலைப்பை எடுத்து வச்சிருக்கிறோம். அதாவது பைபிள் சொல்லுது, எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கிறதான பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா தேவனுக்கு நேராக இந்த ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவும். சரி, அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது ஒரு பிரயாணம். அப்ப இந்த பிரயாணத்துல ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு டிசிப்ளின் முக்கியமா, அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியமா, கட்டுப்பாடு முக்கியமா, புரிதல் முக்கியமா? கட்டுப்பாடு தான் முக்கியம் சொல்றதுக்கு வலது பக்கத்துல 1 2 3 4 5 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள கரங்களை தட்டி வரவேற்கலாமா? புரிதல் தான் அப்படின்னு சொல்றதுக்கு என் பக்கம் லெஃப்ட் சைட்ல 5 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களையும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? சும்மா வச்சு. அப்போ நாம வெற்றியோடு வாழ்வதற்கு வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டியிருக்கு, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டியிருக்கு. அப்ப நமக்கு தேவை வந்து டிசிப்ளினா அல்லது அண்டர்ஸ்டாண்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னது அப்போ எபிரேயர் 12:1 நாம் வாசிச்சோம், அந்த ஓட்டத்துல நம்ம பொறுமையோட ஓட கடவோம். அப்ப இந்த ஓட்டத்துல ஜெயிப்பதற்கு நமக்கு கட்டுப்பாடு வேணுமா அல்லது புரிதல் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நாம யோசிக்க போறோம். நான் இன்ட்ரோடக்ஷனா பவுல் எழுதின சில வசனங்கள், ஒரு 2 வசனத்தை மாத்திரம் சொல்றேன். 1 கொரிந்தியர் 9:27 பவுல் சொல்றாரு, மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு, போச்சா நானே சொல்லிட்டா, மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு போட்டாங்களா, என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்து. அப்ப பவுல் சொல்றாரு, நான் வந்து ஆகாதவனாய் போகாதபடிக்கு அல்லது நான் ஜெயிக்கிறதுக்கு நான் டிசிப்ளினா இருக்கிறேங்க, என்னுடைய பாடியை என்னுடைய சரீரத்தை நான் கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே பவுல் இன்னொரு இடத்துல சொல்றாரு, எபேசியர் 1:18 வசனம் வாசிங்க அப்படின்னா, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டா இருக்கிறதான நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தம் போட்டாங்களா, அதுவும் பரிசுத்தமானது தமக்கு உண்டாயிருக்க சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும், நீ கிறிஸ்து இயேசுவை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினதினாலே அவரிடத்தில் நடப்பித்த தம்முடைய வல்லமையின்படியே நம்மிடத்திலே கிரியை செய்கிற அந்த வல்லமை புரிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு பக்கம் சொல்றாரு எனக்கு டிசிப்ளின் வேணும்னு, இங்க வந்து எனக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு ஜெபம் பண்றாரு அதே பவுல். அப்போ நாம கட்டுப்பாடு வேணுமா அல்லது புரிதல் வேணுமான்னு சொல்லி யோசிக்க போறோம். வேதத்துல ஒருத்தர் ரொம்ப கட்டுப்பாடு டிசிப்ளினா இருந்த ஒருவர் யார் அப்படின்னா யோசேப்பு. அது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொன்னு, நியாயாதிபதிகளை நாம் வாசிக்கிறோம், சிம்சோன்ங்கிறவர், அவர் மேல அவ்வளவு பெரிய வல்லமை இருந்தது, அவ்வளவு பெரிய அபிஷேகம் இருந்தது. ஆனா அதை குறித்து அவருக்கு புரிதல் இருந்ததான்னு தெரியல. பாருங்க, அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில டிசிப்ளின்டா இல்லாம இருந்தாரு.
ஆண்டவருடைய சித்தத்தை தம்முடைய வாழ்க்கையில முழுவதுமா நிறைவேற்றினாரா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். நியாயாதிபதிகள் புஸ்தகம் முழுதும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஆண்டவர் நியாயாதிபதியா தெரிந்து கொண்டார் அப்படின்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை பெற்று தருவாங்க. ஆனா சிம்சோனை பத்தி வாசிக்கும் போது நீங்க வாசிப்பீங்க, எத்தனை பேர் சண்டை போட்டிருப்பாங்க? சிம்சோன் மட்டும்தான் தனியாக தான் சண்டை போடுவார், தனியாக தான் ஜெயிப்பார். அவருடைய வாழ்க்கையில் இஸ்ரவேலுக்கு வெற்றியை வாங்கி தந்தத மாதிரி அந்த அவருடைய சரித்திரத்தில் வரவே வராது. ஆனால் இன்னொருத்தர், அதே நியாயாதிபதிகள் கிதியோன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஆண்டவர் சில காரியங்களை புரிய வச்சாரு. என்ன தெரியுமா புரிய வச்சாரு? நான் தான் சொல்லணுமா? அந்த கிதியோனுக்கு ஆண்டவர் புரிய வச்சாரு என்னன்னா, நீ பராக்கிரமசாலின்னு சொல்லி கிதியோனுக்கு புரிய வச்சாரு. அப்போ வேதத்தில் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. அப்போ நாம இங்க இந்த அனல் பறக்கிற விவாதம் இப்ப நடக்க போகுது. அதனால கட்டுப்பாடா அல்லது புரிதலான்னு சொல்லி யோசிக்க போறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட்ல இங்க 3 பேருக்கு நீங்க நடுவில் பேசிக்கிங்க. 3 பேருக்கு இங்க சான்ஸ் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் முன்னுரையா சில காரியங்களை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இந்த பக்கம் 3 பேர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் எதிர்வாதங்கள் நடைபெறும். அப்போ ஓப்பனிங்கா கட்டுப்பாடுல இருந்து 3 பேர் நீங்க உங்க கருத்துக்களை எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 1 நிமிஷம் டைம். எஸ். அதே மாதிரி இங்க ஆடியன்ஸ் பாருங்க, உங்களுக்கு பாயிண்ட் நல்லா புரிஞ்சிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? கையை தட்டி நீங்க சொன்னீங்க அப்படின்னா பயங்கரமா நல்லா இருக்கும். இவங்க பேசுறீங்க, எந்த சப்போர்ட் பண்ணீங்க, அதெல்லாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். சரியா? அப்ப கட்டுப்பாடுன்னு பேசுறதுக்கு 3 பேர் இப்போ அவங்களுடைய முன் விவாதத்தை எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் புரிதலே சொல்லிட்டு இவங்க 3 பேர் சொல்லி எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் எதிர்வாதங்கள் நடைபெறும். ஆமா, இன்னுமா டைம் வேணும்? மைக் ஆன் பண்ணுங்க. உங்க பேசக்கு முன்னாடி உங்க பேர் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. என் பேரு கிரேஸ் ஜாயல். இப்போ கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்குறாரு. உண்டாக்கும் போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்னை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்லி தான் அவர் உண்டாக்குறாரு. ஆனால் லேட்டராக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, புரிதல் மட்டும் பத்தாதுப்பா. ஏன்னா நோவாவுக்கும் திரும்பவும் சான்ஸ் கொடுத்தோம், அவரும் புரிஞ்சிக்கல. ஸோ லேட்டராக ஆண்டவர் மோசையை கூப்பிட்டு அந்த ஆபிரகாம் மூலமாக அந்த சந்ததிக்கு தனியாக கற்பனைகள்னு கொடுத்து, இப்போ கண்டிப்பாக கட்டுப்பாடு இருந்தால் தான் என் ஜனங்கள் என் கூடவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்பனைகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுதான் நம்ம லேவியராகமத்துலலாம் ஒவ்வொன்றும் ஒரு குட்டி குட்டி விஷயத்தையும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துக்கு முதற்கொண்டு ஆண்டவர் கட்டுப்பாடுகள் கொடுத்துருப்பாரு. ஸோ அதுலேருந்து ஆண்டவர் சொல்ல வர்றது என்னன்னா கட்டுப்பாடு. ஆனால் நம்ம சொல்லலாம், நியாயப்பிரமாணம் தான் பழைய ஏற்பாட்டில் முடிஞ்சிருச்சு, புதிய ஏற்பாட்டில் அது கிடையாது அப்படின்னு நம்ம சொன்னாலும் அதையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்றுறதுக்கு தான் வந்தேன், அது வேண்டான்னு நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆண்டவர் அங்கேயும் சொல்றது என்னன்னா கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். அதை தான் நமக்கு இப்போ சுருக்கி 2 கற்பனைகளாக நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ பைபிள் ஃபுல்லாகவே ஆண்டவர் சொல்ல வர காரியம் என்ன அப்படின்னா கட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர. வெரி குட். இந்த பக்கம் ஒருத்தர் பேசுறீங்களா? என் பேர் ஹெப்சிபா டானியல். ஸோ இன்னைக்கு நான் புரிதல் பற்றி பேச வந்திருக்கேன். ரீசன் என்ன, நம்மளுக்கு கட்டுப்பாடுங்கிறது இட்ஸ் அ டிசிப்ளின். நீங்க பேசுங்க. டிசிப்ளின் இட் இஸ் அ மேண்டேட்ரிங்கிறது சேஞ்ச் ஆயிடுச்சு. ரீசன் என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த அந்த ஒரு கோட் ஆஃப் திங்ஸ் எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டளைகளும் கற்பனைகளுமாக தான் இருந்துச்சு. ஆனால் தேவன் ஒன்ஸ் அவர் ஹியூமன் ஃபார்ம் எடுத்தது அந்த ஒரு நிமிஷமே அவர் அன்பு தான் எல்லாத்தையும் வெல்லுன்னு சொன்னார். அங்கே புரிதல் தான் மேன்மை பாராட்டுது. காரணம் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு நான் எடுத்திருக்க ஒரு ஜென்ரல் பாயிண்ட் சொல்லிட்டு நான் பைபிளில் உங்களுக்கு நான் ஒரு அர்த்தம் சொல்கிறேன். இப்போது நீங்கள் டிராஃபிக்கில் போகும்போது ரெட் அண்ட் க்ரீன் லைட் எரியுது. அந்த ரெட் அண்ட் க்ரீன் லைட் போகும்போது அந்த ரெட் லைட் நிற்கிறதுக்கும் க்ரீன் லைட் போகிறதுக்குங்கிறது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். அது உங்களோட டிசிப்ளின். அது ஒரு கோட் ஆஃப் கான்டாக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. ஆனால் புரிதல் மட்டும்தான் ரெட் லைட்டில் நம்ம நிற்கும் போது அடுத்தவன் போகிறாங்கிற அறிவும், அதுக்கப்புறம் க்ரீன் லைட்டில் நம்ம போகும்போது அடுத்தவன் நிற்கிறாங்கிற அறிவும் நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ பைபிளில் நான் வசனம் சொல்கிறேன்.
பைபிள்ல வந்து கெட்ட குமாரனுக்கு வந்து அவன் திசை மாறி போனப்பவும் தேவன் வந்து அவங்க அப்பாவுக்கு இருந்த அந்த புரிதல்னாலதான் திரும்ப மனம் திரும்பி அவன் வரப்பட்டான். அதே போல கானானிய ஸ்திரீ வந்து அவங்க வந்து தன்னுடைய மகளுக்காக அவங்க வந்து தேவனோட ஏசப்பாவோட வந்து பேசினப்போ கானானிய ஸ்திரீ வந்து பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பிள்ளைகளோட அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது வந்து நியாயம் இல்லை அப்படிங்கிறது போ கானானிய ஸ்திரீ சொன்ன அந்த புரிதலுடைய வார்த்தையை ஆழத்தை வந்து அர்த்தத்தை அறிஞ்சுக்கோங்க. மேஜையில் இருக்கிற துணிக்கையும் அப்பத்தை வந்து நாய்கள் வந்து எடுத்து நக்குங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து தேவனுக்கு தொடப்பட்டது. அவர் வந்து இவங்களோட இந்த விசுவாசம் வந்து சொந்த ஜனங்களுக்குள்ள இல்லைங்கிற ஒரு சாட்சி வந்து வந்தது வந்து புரிதல்னால தான் தவிர கட்டுப்பாட்டுனால அல்ல. நன்றி. ஒரு டிராபிக் சிக்னல் போடுறாங்க அப்படின்னா நிக்க சொல்றாங்க, ஆனா நிக்கிறதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அடுத்தது அப்போஸ்தலர் பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. என் பேர் பிரின்சி எஸ்தர், தர்மபுரி. அப்போஸ்தலர் 14 வந்து சபைகளுக்குள்ள வந்து பவுல் மூப்பர்கள்லாம் வந்து சில சட்டங்களை கொடுக்குறாரு. அப்போ சட்டங்களை வந்து கட்டுப்பட்டு மதிச்சு நடந்தனால தான் என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல வந்து கூட்டம் வந்து பெருகமாகுது. ஆண்டவர் வந்து ஏற்றுக்கிறாங்க. புரிதல் இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம ரூல்ஸ் போடும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கூட்டங்கள் பெரிதாகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அவ்வளவுதானா? ஓகே, வெரி குட் வெரி குட். அப்போ எது சிக்னல் போடுறாங்க அப்படின்னா நிக்கணும் இல்ல, நின்னா நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் தவிர்க்கிறாங்க இல்ல, அதை தான் அவங்க சொல்றாங்க. அடுத்தது 2 பேர் ஆயிடுச்சா? 3வது ஃபர்ஸ்ட் நீங்க. நான் புரிதலுக்காக பேசுகிறேன். ஓகே, என் பேர் ஹெப்சிபா வான்ஸ்லன். நான் இங்கே வந்து புரிதலுக்காக பேச வந்திருக்கேன். நான் புரிதல் எடுத்ததுக்கு காரணம் வந்துட்டு, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது அது ஆக்சுவலி ஈஸியாக இருக்கும். இவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பண்ணோன்னா எதுக்கு பண்ணணும், நான் ஏன் இதை பண்ணணும், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கலாமே அப்படின்ற ஒரு தாட் வரும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணோம், இது வந்து நம்மளோட நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த விஷயத்தை நம்ம பண்ணுறக்கு. ஸோ நம்ம வந்துட்டு பவுல் எடுத்துக்கலாம். பவுல் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து புரிஞ்சுக்காதனால அவர் விழுந்து போனார். ஆனால் அதுக்கப்புறம் விழுந்து போனதுக்கப்புறமும் இன்னும் ஏசப்பா வந்து என் மேலே பிரியமாக தான் இருக்கார், நான் தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக என்னை வந்து அவர் விட்டுட்டு போகல, இப்போ எனக்காக தான் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லி அதை புரிஞ்சுக்கிட்டனால தான் அவர் மறுபடியும் வந்து ஊழியத்துக்கு வந்தார். ஊழியத்தை பயணத்தில் எல்லாத்தையும் தொடங்கினார். அதுக்கப்புறம் கரெக்டாக அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி யோனாவும் கூட நம்ம சொல்லலாம். அவங்க விழுந்து போனாங்க, இருந்தாலும் ஏசப்போட அன்புனால அவங்க அதை ஏசப்போட அன்பை மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு ஊழியத்தை தொடர்ந்தாங்க. அது எல்லாத்தையும் சரியாக பண்ணாங்க. இதுதான் நான் பேசுகிறேன். புரிதல் தான் வாழ்க்கைக்கு வெற்றி தந்ததுன்னு சொல்லி 2 சம்பவங்கள் சொன்னாங்க. இதுல மூணாவது ஆள். என் பேர் ஜோஷிதா. இப்போ அவங்க சொன்னாங்க யோனா வந்து விழுந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சாங்க அப்படின்னு. ஆனால் அந்த விஷயத்தில் என்ன, ஏன் விழுந்தாரு? அங்கே கட்டுப்பாடு இல்லை. ஏசப்பா சொன்ன வார்த்தையை அவங்க மீறிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க விழுந்தாங்க. எல்லாத்துக்கும் புரிதல் இருக்கலாம், ஆனால் கட்டுப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னா இருக்காது. இப்போ நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கோங்களேன், நியூ இயர் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கும், ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம எடுப்போம். இந்த வருஷத்தில் நான் வந்து இந்த வருஷத்துலேருந்து நான் ஸ்டார்டிங் ஆதிகாரத்துலேருந்து நான் படிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். ஆனால் எல்லாருனாலையும் எடுக்க முடியும். ஆனால் எல்லாருனாலையும் காலையில் மதியானம் நைட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணுறது, அந்த டிசிப்ளினோட ஃபாலோ பண்ணுற விஷயம் வந்து யாருக்குமே இருக்காது. ஸோ புரிதல் இருந்தாலும் கட்டுப்பாடு ரொம்பவே முக்கியம் நான் சொல்ல வரேன். என்னதான் முடிவெடுத்தாலும் செஞ்ச டிசிப்ளின் தானமா செய்ய முடியும். ஓகே, இப்போ நீங்க. என் பேர் ஃபிலிப். ஸோ கட்டுப்பாடு அந்த வேர்டு அவங்களுக்கு புரிஞ்சாதான் அவங்க கட்டுப்பாட்டு பற்றியே பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பாயிண்ட். ஸோ செகண்ட் வந்து பைபிள்லேருந்து ஒரு உவமை சொல்லியிருக்காரு, இளையகுமாரன் மூத்த குமாரன்னு. ஸோ இளையகுமாரன் அப்பா கிட்ட திரும்பி வராரு. அப்பா வந்து அவர் ஏற்றுக்கிறாரு, புரியுது அங்கே புரியுது. ஆனால் மூத்த குமாரன் வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ்ந்திருக்காரு. நான் எங்கள் அப்பாக்காக விதைச்சேன், அறுத்தேன், நட்டுனேன் அப்படின்னு சொல்லி நிறைய டைலாக்லாம் பேசினார். பட் ஆனால் அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது, அவனுக்கு புரிஞ்சிருந்தா தான் தம்பி வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷமாக அந்த பார்ட்டியில் பங்கேற்று இருக்கணும். பட் ஆனால் அவன் புரியல, கட்டுப்பாடாக தான் இருப்பான்னு நின்றுட்டா வெளியவே நிற்கணும், பார்ட்டி முடிஞ்சு. கட்டுப்பாடோடு இருந்த வீட்டுக்குள்ளாரியே வரல அப்படின்ட்டு அவரு. என் பேர் ஷைனி. நான் கட்டுப்பாடு பற்றி பேச வந்திருக்கேன். தாவீது கதை வந்து எல்லாருக்கும் தெரியும். தாவீது ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பார். பச்சை பால் அன்பு வச்சது மிஸ்டேக்கு. அவருக்கு தெரியும் என்னென்ன தப்பு, எது தப்பு, கடவுளுக்கு எது பிடிக்காதுன்னு சின்ன வயசுலேருந்தே அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் மிஸ்டேக் பண்ணி, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாததுனால அவர் மிஸ்டேக் பண்ணியிருப்பார். அதனால் அவருக்கு வந்து ஒரு குழந்தை இறந்துருக்கும். ஸோ அடுத்து வந்து
செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து கடவுளுடைய பிள்ளைங்களா இருந்துட்டு அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சாமுவேல் இல்லை, செல்ஃப் கண்ட்ரோல்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் எது எது பாவம்னு. குடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்ணுறவங்க அவங்களுக்கும் தெரியும் இது பண்ணால் நம்மளுக்கு இதெல்லாம் வரும் அப்படின்ற புரிதல் இருக்கும் அவங்க எல்லாருக்கும். ஆனால் என்ன இருக்காது அவங்கள்ட்ட, ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. செல்ஃப் கண்ட்ரோல் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு தான் தெரியும் நம்ம இது பண்ணால் பாவம் தப்பு எல்லாமே தெரியும். ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். எல்லாமே தெரியுது, சத்தே போயிடுவேன் தெரியுது, ஆனால் குடிக்கிறாங்க. அப்புறம் என்ன செல்ஃப் கண்ட்ரோல், புரிதல் சொல்லுங்க இப்போ. ஓகே, நான் டாபிக் விட்டு வெளியே போகிறேன். ஏன்னா 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 டாபிக் வர்றதுக்காக புரிதலாக கட்டுப்பாடான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வெளியே போனால் வெளியே சேர் போட்டு உட்காந்து பேசுங்க. நான் வந்து அன்பை பற்றி பேசலான்ட்டு இருக்கேன். ஏன்னா அந்த அன்பை பற்றி பேசினா நம்ம வந்து இந்த புரிதல் வேணுமா கட்டுப்பாடு வேணுமான்னு புரிஞ்சிடும். இந்த டாபிக் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னா நம்ம வந்து காடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். காடுக்குள்ளே கட்டுப்பாடா புரிதலான்னு பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது காடுனா அன்பு. ஸோ அன்பு நம்மளுக்கு வேணும், ஓகேவா? அதான் காடு சொல்கிறது. இப்போது ஒருத்தர் போயிட்டு கன்று வச்சுட்டு என்ன லவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் லவ் பண்ணுவீங்களா? பண்ணுவீங்க, பயந்து பண்ணுவீங்க. ரியல் லவ் வராது, வாய் மட்டுமே லவ் சொல்லும். என்ன பயமுறுத்த இது நான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற போது இங்கிருந்து மனசுல இருந்து ஒரு ரியல் லவ் கிடைக்கும். ஸோ அப்போ வந்து புரிஞ்சுக்கணும், கட்டுப்படுத்தி அன்பு வரைக்க முடியாது, புரிதல்னால மட்டும்தான் அன்பு வரைக்க முடியும். ஸோ புரிஞ்சுக்கங்க கடவுளோட அன்பை. கட்டுப்பாடுனா மிஷினே கட்டுப்பாடோடு இருக்குங்க. அதை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐ லவ் யூன்னு செட் பண்ணுனா அது மாதிரி சொல்லிட்டே தான் இருக்கும். அப்போ அது செட் மிஷின் ஆனாம புரிதல் இருக்க வேண்டாமா? அடுத்தது கூட நிறைய டைம் வந்து கூகுளில் நானே ஐ லவ் சொல்லிட்டு திரும்பி அது ரிப்பீட் பண்ணி சொல்லிட்டு யாருமே சொல்ல, ஏன்னா அது புரிதல் இல்லை. இந்த பக்கம் ஓகே, என்னோட நேம் வந்துட்டு கிங்ஸ்லின் பிரபு. கட்டுப்படுத்தி அன்பை வர வைக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்தி புரிதலை வர வைக்க முடியும். அது எப்படின்னா, என்னோட ஏஜ் 1ல் நான் இப்போ எனக்கு 1 வயசு அப்படின்னா என்னோட அம்மா அப்பா வந்துட்டு எனக்கு நீ இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாதுன்னு எனக்கு புரிய வச்சாங்கன்னா எனக்கு புரியுமா? புரியாது. அதுவே என்னை கட்டுப்படுத்தி நீ இதை தான் சாப்பிடணும் இதை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் நான் அதை புரிஞ்சு நான் அதை வச்சு நடந்து வளருவேன். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னா என்னோட அம்மா அப்பா என்னை கட்டுப்படுத்தி வழி நடத்துனாங்க. இல்லைன்னா நான் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியாது. இந்த இடத்துல நான் வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பேன். ஸோ அந்த கட்டுப்பாடுதல் எனக்கு இருந்தனால தான் நான் எனக்கு ஒரு புரிதல் வந்து நான் இந்த இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ கட்டுப்பாடு இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் புரிதலே வருங்கிறது தான் பாயிண்ட். கட்டுப்பாடோட பேசிட்டீங்களா? சூப்பர் ப்ரோ, சூப்பர் எக்ஸாம்பிள். உங்களோட கட்டுப்படுத்தி வரும் புரிதலுக்கு ஒரு சான்றாக நான் இருக்கேன். ஏன்னா என்னை வந்து எங்கள் அம்மா அப்பா கட்டுப்படுத்தி தான் மட்டன் சாப்பிட வச்சாங்க. நான் சாப்பிடவே இல்லை கடைசி வரைக்கும். இப்போ வரைக்கும் நீங்கள் எங்கள் அப்பா தான் பாஸ்டர் டேனியல், அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. ஒரு தடவை கூட நான் சாப்பிட மாட்டேன், என் வீட்டில் எடுத்தால் நான் சாப்பிட மாட்டேன். கட்டுப்படுத்தி எப்போவுமே ஒரு விஷயம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது வந்து ஒரு வெறுப்பாகவும் ஒரு கசப்பாகவும் தான் தெரியும். உங்கள்கிட்ட தேவனை வந்து உன்னை கட்டாயப்படுத்தி நான் ஃபாலோ பண்ண சொன்னேன்னா யூ கான்ட், யூ ஓன்ட் ஃபாலோ ஹிம். பட் வென் ஐ சே ஹிம், வென் ஹீ லவ்ஸ் யூ, வென் ஐ சே ஹிம் ஹீ லவ்ஸ் யூ அண்ட் ஹீ லைக்ஸ் யூ அண்ட் ஹீ வில் பிரிங் யூ அப் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தனா நீ கண்டிப்பாக வருவே. பிகாஸ் கட்டாயத்தினால் வருவது வந்து விசனம் மட்டும்தான் இருக்கும், ஆனால் புரிதலில் வர்றது மட்டும்தான் அன்பாக இருக்கும். நீங்கள் கட்டாயத்தை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடாது. பிகாஸ் கட்டாயத்தில் டாக்ஸிட்டி இருக்குங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம மறந்துட்டோம். ஆனால் புரிதலில் வந்து டாக்ஸிட்டி இருக்காது, அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டாக்ஸிட்டி இருக்காது. கட்டுப்பாடு வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ செஞ்சுதான் ஆகணும். புரிதல்லாம் பிடிச்சி செய்யலாங்க. நீங்க சொல்லுங்க. இப்போ அவங்க சொன்னாங்க கட்டுப்பாடு இல்லை புரிதல் போதும்னு சொன்னாங்க. நான் வசனமே என்ன சொல்லுதுன்னா 1 யோவான் 5:3 தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும் அப்படின்னு சொல்லி வசனமே சொல்லுது. அப்போ அதிலிருந்தே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா கட்டுப்பாடு தான் ஒரு நல்ல வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சாதான் அதை நல்லா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம படிக்கிறோம், புரிஞ்சு படிக்கிறதுனால மாத்திரம் நம்ம மார்க் எடுக்க முடியாது. ஏன்னா நான் அப்படி ஒரு கேஸ் தான். ஆனால் எனக்கு 1 மார்க்குமே வரல. ஆனால் அது புரிஞ்சு படித்தாலும் டிசிப்ளினாக அது தினமும் யார் படிக்கிறாங்களோ
அவங்க தான் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு சக்ஸஸ் அடைய முடியுமே ஒழிய புரிதலால் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த டிசிப்ளின் எங்கே இருக்கோ அங்கே தான் வந்து சக்ஸஸ் இருக்கும். அப்போ உட்காந்து படிக்கணும், 3 வேளை உட்காந்து படிக்கணும். டிசிப்ளின் வரும்போது தான் நான் வெற்றி பெறேன் நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்போ அவங்க சொன்னாங்க லைக் இப்போ ஃபர்ஸ்ட் சொன்னாங்க ஆண்டவர் வந்து கற்பனைகள் கொடுத்ததே அதை வந்து ஃபாலோ பண்றதுக்கு தான், கட்டுப்பாடோட பண்ணிடலாம்னு சொன்னோம் வசனம் சொன்னாங்க. சூப்பர். அதே ஆண்டவர் தான் இன்னொரு வசனம் சொல்றாரு, என் ஜனங்கள் அறிவில்லாமல் உணர்வில்லாமல் சோரம் போகிறார்கள் வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, அவங்க யாருமே அதை ஃபாலோ பண்றாங்களா? லைக் இப்போ நம்ம எப்படி நடந்துட்டு இருக்கோம், அதாவது ஓகே நம்ம இப்படி போகணும், ஏன் போறோம்னு கேட்டால் கேள்வி தெரியாது. கால் மேலே காலை ஆடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பேரண்ட்ஸ்லாம், ஏன் கால் ஆடக்கூடாது தெரியாது. இது ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு விஷயம், ஒரு கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே ஆண்டவர் வந்து எதுக்காக நம்ம ஆதமேவலை படைச்சது முக்கியமான காரணமே நான் வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும்டா, நீ வந்து இப்படி பண்ணு ரூல் போடலை, அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோமா, கட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா, இல்லை புரிதலோட பண்ணுறோமா? ஆதம் ஏவாள் அந்த விஷயத்த மெயினாக லாஸ் பண்ணாங்க. ஆண்டவர் எதுக்காக படைச்சார், நோக்கம் என்ன, அந்த புரிதல் இல்லாமல் தான் அந்த பாவத்துக்குள்ள விழுந்தாங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. இந்த பக்கம் அவங்க சொன்னாங்க ஆதாம் ஏவாளுக்கு புரிதல் இல்லைன்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி அவங்க நல்லா புரிஞ்சுதான் கொஞ்ச நாள் வரைக்கும் ஆண்டவர் கூட தினமும் சஞ்சரித்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சர்ப்பம் வஞ்சிக்கும் போது அந்த இடத்துல இல்லை, என் கண்ணோட இச்சைக்கு வந்து நான் இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாததுனால தான் அந்த இடத்துல அவங்க வந்து விழுந்து போனாங்களே ஒழிய அவங்க வந்து புரிதல் இல்லைங்கிறதுனால இல்லை. அந்த இடத்துல கட்டுப்பாடு இருந்திருக்குமே, ஆனால் அவங்க இல்லை ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு நான் கண்டிப்பாக அதுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுப்பாடு இருந்திருந்தாங்கன்னா இன்ன வரைக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டப்படணும்னு அவசியமே இருந்திருக்காரு. ஸோ கட்டுப்பாடு தான் ரொம்ப முக்கியம். தெரியாதவங்களா இத்தனை நாள் பழகினவங்க தான் என் ஆண்டவர் பத்தி தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தானே ஆச்சு. முந்தின ஆதாம் செய்த தவறை பிந்தின ஆதாம் ரெட்டும் பண்ணாரு. அவர் வந்து கடைசியா சொன்னது அவர் அன்பு மட்டும்தான் மேன்மையானதுன்னு சொன்னாரு. உங்க கட்டுப்பாடோட இருக்கிறவனால வந்து கட்டாயப்படுத்தி வந்து வரது அன்பு இல்லைன்னு சொல்லி பிந்தினாதாம் வந்து ப்ரமோட் பண்ணதே லவ் மட்டும்தான். தேவனானவர் இயேசு கிறிஸ்தவானவர் வந்து ஒவ்வொருத்தருட்டையும் வந்து அன்பு செலுத்துங்க அன்பு வந்து எத்தனை தடவை வந்து வேத வசனத்தில் வந்து இடம் பெற்றிருக்குன்னு நீங்கள் தேடி பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் வந்து வந்ததை விட புதிய ஏற்பாட்டில் வந்து அன்பு தான் ப்ரிவேல்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தனமாக தேவன் சொன்னார். அதற்கான காரணம் வந்து சாதாரண ஒரு குழந்தைகள் பக்கத்தில் வரும்போது ஏன் கிட்ட விடுங்க, அந்த குழந்தைகள் தான் இனிமேல் ராஜ்யத்தை ஆள போறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னப்பவே தெரியல, அங்கே அன்பு தான் இருந்துச்சு, அங்கே கட்டாயம் இல்லை. அதே மாதிரி தேவன் வந்து உங்கள்கிட்ட வந்து இன்னொருத்தர் வந்து பாயிண்ட் சொன்னாங்க, ரெசல்யூஷன் சொன்னாங்க, அண்ட் வந்து பால் ஜோனா டேவிட்னு சொன்னாங்க. டேவிட் வந்து செஞ்சது தவறு தான். ஆனால் அதுக்கப்புறம் அவனுக்கு புரிய வச்சது யாரு? நார்த்தான்வேல். புரிய வச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து ரெடீம் பண்ணி தன்னோட தவறை ஒற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் வந்ததுதான் சாலமோன். இது எல்லாமே புரிதல்ல மட்டும்தான் வந்து மன்னிப்பு இருக்கும், உண்மை இருக்கும், தயவு இருக்கும். கட்டாயம் டிசிப்ளின்ங்கிறது வந்து ஜஸ்ட் ஆக்ஷன். ஆனா புரிதல்ங்கிறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் கண்ட்ரோல்னு சொன்னீங்களா, அதுவே புரிதல்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுது. நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியாமே எப்படி செல்ஃப் கண்ட்ரோல்ல இருப்போம்? சங்கீதம் 51 ஒருத்தர் வந்து புரிய வச்சதுக்கு அப்புறம் தான் எழுதுது. எத்தனை வாட்டி நாம சொல்லியிருப்போம். இப்ப சொல்லுங்க. அவங்க சொன்னாங்கல்ல நம்ம வந்து அன்பு தான் ஃபாலோ பண்ணோம், ஃபஸ்ட்டு அன்பு தான் பிரதானம் அப்படின்னு. ஆனால் அன்பு தான் எல்லாமே ஃபஸ்ட்டு. நம்ம அந்த அன்பை வந்து நம்ம எல்லாட்டையுமே இருக்குது, ஆனால் இப்போ அது வந்து ரொம்ப தப்பாக மாறிடுச்சு. ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா அன்பே வேஸ்ட்டு தான். அன்பு வந்து லைக் நம்ம அன்பு வந்து கடவுள் மேலே தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோல்டாக நம்ம அன்பை வெளிப்படுத்த முடியும். அந்த அன்பையும் நம்ம வெளிப்படுத்தணும்னா கண்டிப்பாக நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். அதுக்கப்புறம் அவங்க டிராஃபிக் சிக்னல்லாம் சொன்னாங்களே, நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லைன்னா நம்ம ரெட் சிக்னலில் ஸ்டாப் பண்ணணும் அப்படிலாம் தெரியாது. புரியும், எல்லாருக்குமே புரியுது ஹெல்மெட் போடணும்னு, ஆனால் யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா? நமக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். நம்ம உயிர் காப்பாற்றணும்னா என்ன பண்ணுறோம்? எல்லா ஆபத்தும் தெரிஞ்சுதானே ஹெல்மெட் இல்லாம போறாங்க. ஐயா உங்களுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பேசுறீங்களா இல்ல வேற ஏதாவது பேசுறீங்களா? சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிய வைக்கலான்னு இருக்கேன். யாரெல்லாம் சமையல் செய்வீங்க? கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. சமையல் செய்வீங்களே, எதிரில் இருக்கிறவங்க சமையல் செய்வீங்க, எப்படி கேட்கலாம்ல? சமையல் செய்வீங்களே. ஸோ குக்கர் பார்த்துறீங்களே, குக்கரு அது எவ்வளோ ப்ரெஷர் பண்ணால் அது அப்படியே இருக்காதுல்ல, வெடிச்சிரும். இந்த உலை வைப்பாங்க தெரியுங்களா, அது எவ்வளோ நேரம் வேணால் பற்ற வச்சுருக்கலாம். அது தீஞ்சி அந்த அரிசி கருகி போகிற வரைக்கும், அந்த குண்டாவே கருகி போகிற வரைக்கும் நம்ம வந்து பற்ற வச்சுட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளை போட்ட ஒரு ப்ரெஷர் இதை கட்டுப்படுத்தணும், அதை கட்டுப்படுத்தணும்னா வெடிச்சிருவீங்க. வெடிச்சிருவீங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் தொலைஞ்சிருவீங்க. நீங்களாக இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிட்டு நான் எங்கே போனாலும்
இப்போது சிம்பிளாக சொன்னால் இங்கே அப்பா அம்மா இருக்காங்க எல்லாருக்கும் இங்கே வந்து நம்ம வந்து இப்படி உட்காந்துருப்போம். யாருமே இல்லைன்னா இப்படி உட்காந்துருப்போம், இப்படி உட்காந்துருப்போம். ஓகேங்களா? நம்ம காடை பற்றி பேசும்போது காட் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு அப்படின்றப்போ புரிதல் எடுத்துன்னு போனால் தான் எல்லாத்துலையும் ட்ராவல் பண்ண முடியும். கட்டுப்பாடுனா அப்போ யாரும் பார்க்குறாங்க பார்க்கல அப்போ செஞ்சுட்டேன்னு வைங்க, அது புரிதலுக்கான கட்டுப்பாடுக்கான வேஸ்ட். ஆண்டவர் பார்க்கறாரு, புரிதல் இருந்தா எப்பவுமே நல்லவங்களா மனுஷன் பார்க்கறான் கட்டுப்பட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் பார்க்கறான்னு ஒரு புரிதல், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அந்த புரிதல் இருந்துச்சுன்னா நம்ம போகும்போது கூட ஆண்டவர் இருக்கிறாரு அந்த அந்த விசுவாசத்தோட நம்ம வந்துட்டு இருப்போம். எந்த தப்பும் பண்ண மாட்டோம், கரெக்டா இருப்போம். அப்ப அந்த புரிதல் வேண்டி இருக்கு. ஆண்டவர் இருக்காருங்கிற புரிதல் இருந்தா நாங்க டிசிப்ளினா இருப்போம் இல்லையா? இப்ப சொல்லுங்க. ஒரு கிறிஸ்டியனா இருந்தா எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்க முடியும். இப்போ நார்மலாக இப்போது டெய்லியும் மெசேஜ் தராங்க, எத்தனை மெசேஜ் கேட்டிருப்போம், எத்தனை, ஆனால் இங்கேருந்து வெளியே போகிற வரைக்கும் அந்த மெசேஜ் இருக்கும். ஆனால் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க, டெய்லி நடக்கிறத பேசுகிறாங்க. நான் டெய்லி நடக்கிறத பேசுகிறேன். லைக் மெசேஜ் லைக் எல்லாரும் இங்கே தான் இருப்பாங்க, அந்த புரிதல் வந்து இருந்தாலுமே ஆனால் அந்த விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் யார் நடைபெறுத்துறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஏசப்பா மாதிரி வாழ முடியும். கிறிஸ்டியனுக்கு மெயினான விஷயம் என்னது? புரிதல் இருந்தாலும் ஏசப்பா வாழ்ந்த வாழ்க்கை, அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் வாழ்ந்த வாழ்க்கை என் பிள்ளைங்களும் வாழுவாங்க. லைக் அவரோட டிசிப்ளினரிஸ் அந்த விஷயத்தெல்லாம் வாழ்றது. ஒரு கிறிஸ்டியனா எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம்? நார்மலான மக்களோட மனிதர் மக்களோட உலக மக்களோட கம்பேர் பண்ண மாட்டாங்க. இவ வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கல. அந்த டிஃப்ரெண்ட் என்ன? லைக் ஐ ஃபாலோ த டிசிப்ளின்ஸ் ஆஃப் காட், வாட் ஃபாலோஸ். லைக் அவர் என்ன ஃபாலோ பண்ணாரோ நான் ஃபாலோ பண்றேன். ஸோ ஐ ஸ்டாண்ட் லைக் நான் எல்லா இடத்துலையும் ஒரு செப்பரேட்டா நிற்கிறதா இருக்கட்டும் சரி, எந்த விஷயத்துலையும் ஒரு மாதிரி லைக் அவரோட வேவை நான் ஃபாலோ பண்ணுறதா இருக்கும் சரி, நான் ஒரு செப்பரேட்டாக தெரியறேன்னா அங்கே டிசிப்ளின் இருந்திருக்கு. அவர் சொன்ன வேவை நான் ஃபாலோ பண்ணுறேன். லைக் எப்படி சொல்ல, இன்னொரு விஷயமா எல்லாரும் சொல்கிறாங்க நீ வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்காத. லைக் நார்மலாக தெரியும், இப்போ நம்ம நார்மலாக மக்கள்லாம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம் பார்க்கக்கூடாது. இன்ஸ்டாகிராம் பார்த்தாலும் ஒரு 5 மினிட்ஸ் பார்த்தாலும் நமக்கு எத்தனை டைம் நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அங்கே தெரியும் எனக்கு புரிதல் இருக்குது, இது ரொம்ப நேரம் பார்த்தா இது ஒரு அடிக்ஷன். ஆனால் நம்மளுக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும். ஓகே பார்க்குறோன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்காக. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 நிமிஷம் பார்க்க வேண்டிய ஸ்க்ரோலிங் 1 hour 2 hour 3 hour அப்படின்னு போகுது. ஸோ அங்கே ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா உன் வாழ்க்கையை ஒரு குவெஸ்டின் மார்க்கில் நிற்கும். ஸோ வந்து நாம கேட்காத பிரசங்கமா, தெரியாத வசனமா, வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாமே மறந்து போயிருது. என்னத்தான் புரிஞ்சு வச்சிருந்தாலும் கட்டுப்பாடு இல்லைன்னு என்னத்தான் பண்றது? நீ சொல்லு. இப்போ அவங்க படிக்கிறத பத்தி சக்சஸை பத்தி பேசினாங்க. சக்ஸஸ் வேணும்னு ஏன் நம்ம நினைக்கிறோம்? இப்போது நான் சக்ஸஸ் பண்ணாதான் என்னோட ஃபேமிலியை நான் பார்த்துக்க முடியும், நான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். ஏன் நம்ம இதை பண்ணணும், ஏன் அம்மா அப்பாவை நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம புரிஞ்சிருப்போம். என் அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம்ல. நம்ம ஃபேமிலி அதுக்கப்புறம் நமக்காக இருக்காங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் உட்காந்து படிப்பீங்க. இந்த புரிதல் இல்லாமல் எப்படி நீங்கள் உட்காந்து படிப்பீங்க? ஃபஸ்ட்டு அந்த டிசிப்ளின், ஓகே டிசிப்ளின் இருக்குது, நீங்கள் புரிஞ்சாதான் கட்டுப்பாடு வேணும். டிசிப்ளின் இருக்கு, நான் டிசிப்ளின் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஓகே ஓகே, எல்லாருமே டிசிப்ளின் இல்லாம இருந்தா எப்படி வேணா இருக்கலாம். டிசிப்ளின் வேணும், பட் அதே சமயத்துல அதை புரிஞ்சாதானே நீங்க உட்காந்து படிப்பீங்க. நாளைக்கு அதே மாதிரி நீங்க உட்காந்து படிக்கும்போது கட்டுப்பாடோட உட்காந்தாச்சு நான் படிக்க போறேன் 3 நேரம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி வச்சுட்டு உட்கார முடியாது. புரிஞ்சு படிக்கணும். அப்பதான் நீங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். எத்தனைதான் படிச்சாலும் புரிஞ்சு படிச்சாதான் நாங்க எக்ஸாம் போன உடனே மனசுல தெரியுது. இப்ப சொல்லுங்க. நார்மலே இப்போ நம்ம பைபிள் இவங்க என்ன சொல்கிறாங்க, உட்காந்து புரிஞ்சு படி அப்படின்ட்டு. இப்போ நார்மலாக பைபிள் படிக்கிறோம், நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்துகிட்டு போவோம். பைபிள் படித்தோடனே நம்மளுக்கு புரியுமா? புரியாது. ஆனால் அதை நீ படிக்க படிக்க உட்காந்து காலை மாலை நேற்று நீ படிக்க தான் ஏசப்பா உனக்கு அதை புரிய வைப்பார். ஸோ அது உனக்கு அதுதான் சொல்கிறேன், அந்த கட்டுப்பாடோடு அவங்க போனதுனால தானே புரிஞ்சுது. ஆமாம், லைக் கட்டுப்பாடோட நீங்கள் லைக் அந்த டிசிப்ளினோட போகணும். எல்லாத்தினாலையும் புரிஞ்சு படிக்கிறது ஈஸி, ஆனால் அந்த இடத்துல உட்காந்து அது நம்ம டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து கஷ்டம். ஸோ வந்து அங்கே டிசிப்ளின் கண்டிப்பாக வேணும். அப்போ அந்த புரிதல் வர்றதுக்கே எவ்வளவோ நான் கட்டுப்பாடாக இருந்தால் தானே வருது. இல்ல அவங்க புரிதலுக்காக தான் அவ்வளவு பாடுபடுறாங்க. நம்ம புரிதல் தேவைன்னு அவங்களே அது எனக்கு புரிய மாட்டேங்குது. அண்ட் ஆல்சோ இன்னொருத்தவங்க சொன்னாங்க, தேவர் வந்து புரிதல் அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும், அந்த டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும். நீங்க வந்து காடோட பாத்தை வந்து இமிட்டேட் பண்றதை விட அவரோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் உங்களோட பிரதான ஒரு விஷயம். பிகாஸ் நீங்க அவரை இமிட்டேட் பண்ணி நீங்க தூயரா வாழ்றது வந்து ஆகாத காரியம். தேவன் ஒருத்தரால் மாத்திரம் அது முடியும். ஆனா அதே அவரோட டிசிப்ளின் வந்து நீங்க டிசிப்ளினா பார்க்காம அது ஒரு லவ்வா பார்த்து அவரோட ஃபாலோ அப் அது உங்களுக்கு புரிஞ்சதுனாலே தேவ அன்பு உங்களுக்குள்ள இருந்தாதான் அது இன்னொருத்தவங்கள்ட்ட பிறர்கிட்ட போகும். செல்ஃப் லவ், செல்ஃப் கண்ட்ரோல் இது எல்லாமே நம்மளுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாதான் அது வந்து ரெசிப்ரோகேட்டே பண்ண முடியும். டிசிப்ளின் வந்து ஹார்ட் கோர் அது முடியாது. இப்போ என் சக பக்கத்துல இருக்கவங்க வந்து நான் வந்து என்னை விரும்பாம இவங்களையும் விரும்பாம இருக்கிறேன்னா அங்க அன்பு இல்லை, புரிதல் இல்லை. இவ்வளோ டிசிப்ளினா இருந்தும் அங்க நான் பேசக்கூட இல்லைன்னா அது மாதிரி இதே இல்லை. டிசிப்ளின் அவ்வளோ டிசிப்ளினாக இருந்தால் அது வேஸ்ட்டு. ஆனால் எனக்குள்ள லவ் இருக்குன்னா அதை இவங்கள்ட்ட நான் வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுவேன். நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன்,
அவங்கள்ட்ட தேவ அன்பை நான் வந்து விவரிப்பேன். அதே போல இன்னொருத்தங்க சொன்னாங்க கட்டாயத்துல தான் எல்லாம் இருக்குன்னு. கட்டாயத்தினால் தேவன் வந்து நம்மளுக்காக மரணிச்சிருந்தா அது வந்து 10-11. ஆனா தேவன் நம்மளுக்கு உயிரே கொடுத்தாரு, கட்டாயத்தினால் அல்ல. அன்பும் புரிதலும் இருந்தனாலதான் நம்மளுக்காக தேவன் மரணிச்சு நம்ம இங்க எல்லாரும் பாவத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம், பாவத்தில் இருந்து மீட்கப்பட்டிருந்து. அப்ப அவரே அந்த கட்டுப்பாடுனால இல்ல, நம்மள புரிஞ்சு வச்சிருக்காரு. நம்ம அன்பு, அதனால தான் உயிரை கொடுத்தாரு. கடைசி இன்னும் ஒரு 5 நிமிஷம் மாத்திரம், சீக்கிரம் சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க ஜீசஸ் வந்து அன்பு மட்டும்தான் சொன்னாங்க அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம மேத்யூ 5ல் வாசிக்கும் போது அவர் மலை பிரசங்கத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்த பழைய கட்டுப்பாடெல்லாம் இன்னுமே எக்ஸ்ட்ரா தான் ரொம்ப ப்ரெஷராக கொடுத்தாங்களே ஒழிய அதை அவங்க வந்து வேணான்னு சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீ கொலை செய்யாதிருப்பாயாகன்னு பழைய ஏற்பாட்டில் இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் வந்து நம்ம பகைச்சாலே வந்து கொலை செய்யறது தான் அப்படின்னு. இப்போ பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதாக அப்படின்னு இருக்கும்போது புதிய ஏற்பாட்டில் நீ தப்பா பார்த்தாலே அது வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் ஜீசஸே வந்து கட்டுப்பாடுகளை எக்ஸ்ட்ரா தான் போட்டாங்களே ஒழிய அவங்க அதை குறைக்கல வேணாம்னு இயேசு வந்து கற்பனை இன்னும் வேற லெவல்ல சொல்லி வச்சிருக்காருங்க. சொல்லுங்க. அதே நேரத்துல ஜீசஸ்மே வந்து நிறைய கட்டுப்பாடோட வாழ்ந்ததை பார்க்க முடியும். ஒரு அந்த சமாரியா ஸ்திரியோட பேசும்போது அதுல எழுதி இருக்கும் சீஷர்கள் வந்து அவர்கிட்ட நீங்க என்ன தேடுறீங்கன்னு கேட்கறதுக்கும் அவர்கிட்ட இவர் இப்படி பேசுறாருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு இருக்கும். அப்போ அவர் பேசுறப்ப கூட ஒரு ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுறாங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ கட்டுப்பாடோட ஜீசஸ் வந்து அவங்க ஃபேஸை கூட பார்க்காம கீழே ஏதோ தேடுற மாதிரி அவங்க அவ்வளோ கட்டுப்பாடோட பேசிட்டு இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் அது வரைக்கும் அவங்க எந்த ஆப்போசிட் ஜெண்டர்கிட்டையும் பேசினதை அந்த சீஷர்கள் பார்க்காததுனால தான் அவங்க வந்து அப்படி சொல்றாங்க. நீங்க வந்து எப்படி இவர் இவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இவர் ஒரு லேடி கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜீசஸே கட்டுப்பாடோட இருக்கும்போது நமக்கும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா கண்டிப்பா கட்டுப்பாடு தான் அவசியம். நியாயப்பிரமாணம் மட்டும் இல்லைங்க, வந்து அதை பெரிய லெவல்ல இன்னும் வேற லெவல்ல இயேசுவே கொடுத்திருக்காரு. அப்ப என்ன சொல்றீங்க? சரி, ஓகே, ஃபைன், நான் ஏத்துக்கிறேன். ஸோ நியாயப்பிரமாணங்கள் வந்து 663 சம்திங் இருக்குல்ல. ஸோ அது வந்து நிறைவேற்றுகிறது இயேசு கிறிஸ்து 2 கற்பனைகள் அழகாக கொடுத்தாரு. அப்படி கொடுத்த கடவுள் வந்து அதை ஃபாலோ பண்ணாங்களா மக்கள்? நியாயப்பிரமாணத்தை யாரும் ஃபாலோ பண்ண கிடையாது. ஒரு கட்டுப்பாடு இருக்கு, ஆனால் எதுக்கு ஃபாலோ ஒன்றுமே பண்ண கிடையாதுல்ல, வேஸ்ட்டாக தானே போச்சு. ஆனால் அந்த அன்புன்னு ஒரு புரிதல் இருந்தனால தான் அவங்க அடுத்த லெவலுக்கு போனாங்க. இப்போ இயேசு சீஷர்கள் கூட இருக்கும்போது என்ன நடந்துச்சு? இயேசு நிறைய அற்புதம் பண்ணாரு. ஆனால் 100க்கு அதிபதினு ஒருத்தர் வந்து என் வேலைக்கார வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவர் 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, இவர்கிட்ட இருக்கிற விசுவாசம் என் சீஷர்கிட்ட காணல அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட இருந்து ஒரு கட்டுப்பாடா இருந்தவர்கிட்ட புரிதல் இல்லையா உங்ககிட்ட? கூட இருந்தவங்க கட்டுப்பாடு இல்லைங்க. இருங்க அப்புறம் முடிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம். அப்புறம் என்ன ஆச்சுன்னா சீஷர்களுக்கு எப்போ அந்த புரிதல் வந்துச்சுன்னா இயேசு அவங்க கிட்ட போனக்கப்புறம் பேதுரு போய் பிரசங்க பண்ணார் 3000 பேர். ஓகே, எனக்குள்ள இயேசு இருக்காருன்னு அப்பதான் அவனுக்கு புரியுது. அப்பதான் அவருக்கே புரியுது. கூட இருக்கும் போது புரியாதது, இல்லாத போது தான் புரியுது. அப்போ ஒரு கட்டுப்பாடு இல்லாத இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு புரிதல் இருந்தாதான் உலகத்தையே அசைக்க முடியும். அப்போ கூட இருக்கும் போது கூட செய்ய முடியாத புரிய வச்சதுக்கு அப்புறம் செய்ய வச்சாரு இல்லையா? அவங்க சொன்னாங்க கட்டுப்பாடு புரிதல் இருந்தா உலகத்தையே அசைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க வந்து எதனால அந்த இடத்துல உலகத்தை அசைக்கிறாங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் வர்றதுனால. பரிசுத்த ஆவியானவர் அங்க எப்போ வராருன்னா அவங்க கட்டுப்பாடோட அந்த மேல் வீட்டறையில காத்திருக்கும் போதுதான் அங்க பரிசுத்த ஆவியானவரே வராரு. அங்க புரிதல் ஒண்ணுமே இல்லை. அதே மாதிரி சீஷர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக இப்போ உதாரணத்துக்கு பேதுரு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீ வந்து விட்டுட்டு வான்னு சொல்லும்போது அங்கே இயேசு வந்து நான் உன்னை இவ்வளோ நேசிக்கிறேன் அவ்வளோ நேசிக்கிறேன்னு அன்பெல்லாம் சொல்லலை. ஆனால் அந்த இடத்துல அவருக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் இருந்ததுனால எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா உலகத்தையே கலக்கினார். அதே போல மத்தையும் பார்த்தோம்னா நல்ல ஜாப்ல இருந்த ஒருத்தர் அவர் கூப்பிடும் போது அவரோட அந்த டிசிப்ளின் தான் அவ்வளோ பெரிய புஸ்தகத்தை எழுதி நம்ம எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கிற மாதிரி அவங்கள மாத்துச்சு. வெரி குட், வெரி குட். பேதுருவிலே முடிச்சிருங்க ஐயா, பேதுருவிலே முடிச்சிடுறேன். லாஸ்ட், அதாவது பேதுரு வந்து ஜீசஸ் வந்து அறையப்படுறதுக்கு முன்னாடி 3 கொஸ்டின் கேட்பாரு. ஏன்னா அவர் வந்து என் மேல அன்பா இருக்கையா, என் மேல அன்பா இருக்கையா. ஆனா பாத்தீங்கன்னா அது கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமே அவர் மறுதளிப்பாரு. மறுதளிச்சு யாரு அதான் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போயிடுவாரு. இதுக்கு அப்புறம் அப்போ மறுதளிச்சு போன பேதுரு ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறம் ஜீசஸ் அந்த உள்ளங்கையில காட்டினதுக்கு அப்புறம் அது புரிதல் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி நேசிக்கிறியான்னு கேட்பாரு. அவருக்கு அந்த ஞாபகம் வருது, 3 டைம் எங்க கேட்டோமே இந்த அன்பா இருக்க புரிய வச்சாரு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்ப மறுதளிச்சவரு
இப்ப புரிஞ்சதுக்கு அப்புறம் தலைகீழ அவர் அறையப்பட்டதுக்கு அப்புறம் கூட அவர் வந்து ஏத்துக்கினார் ஜீசஸ். புரிதல் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா தலைகீழ உயிரை கொடுக்கிற அளவுக்கு மரணத்துக்கே கொண்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்பிளா ஒரு வசனம் சொல்லிடுறேன், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவரே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுத்துவேன். நான் அதை சும்மா சொல்றேன், என்னக்கும் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க எல்லாமே சுத்திட்டு இருந்தாலும், அதாவது 10 கட்டளை வச்சு பேசுறாங்க பெருசா, 10 கட்டளையே பெரிய பெரிய கல்ல இப்படி தூக்கினாதான் கஷ்டம். அதே ஒரு கடபாரம் முட்டு குத்து தள்ளனீங்களா ஈஸியா மூவ் ஆகும், ஒருத்தரே பண்ணலாம். பெரிய கல்ல நீங்க ஒருத்தர் தூக்கினா கஷ்டம், 10 பேர் வேணும். ஆனா ஒரு கடபார அது அடியை வச்சு தள்ளனா ஈஸியா மூவ் ஆகும், லாஜிக். இதே மாதிரி தான் அந்த 10 கட்டளையே அன்பு வச்சு மூவ் பண்ணா மூவ் ஆகும். எப்படின்னா கொலை செய்யாதிருப்பாயாகனா நேசிக்கிறோம், எப்படி கொலை பண்ணுவேன்? நேசிக்கணும் எப்படி நீ போய் சொல்லுவ? நேசிக்கிற அப்பா அம்மாவை எப்படி நீ கீழ்படியாம போவ? நேசிக்கிற ஒரு பொண்ணை எப்படி நீ இச்சையா பாப்ப? இந்த மாதிரி இந்த ஒரு அன்புல வச்சு நீ மூவ் பண்ணினா 10 கட்டளை இப்படிதான் ஜீசஸ் வந்து அன்பால தான் அந்த 10 கட்டளை நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினாரு. நிறைவேற்ற முடியும் அன்பால மட்டுமே. ஆமென். சரி, முடிஞ்சது. ஒண்ணு மட்டுமா? சீக்கிரம், டைம் ஆச்சு. அவங்க சொன்னாங்க அன்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா அவங்க டாபிக்கே வந்து புரிதல், அதையே அவங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கல. அவங்க ஃபுல்லா பேசிட்டு இருக்கிறதே வந்து அன்பை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். இப்ப நம்ம காட பத்தி பேசிட்டு இருக்கோம். காட அன்பு வேற வேற இல்ல. என்ன பேசுறாங்க? புரிதல் தான் வேணும், புரிதல் தான் வேணுங்க. புரிதல் உங்களுக்கு இல்லையே, அப்புறம் எப்படி அது என்ன பேசுறேன்னு புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அங்க கட்டுப்பாடு இல்லாம அவங்க பேசுறாங்க. சரி, நான் வரேன் இருங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கு புரியல, இவங்க கட்டுப்பாடே இல்லாம பேசுறாங்க. நடுவுல நான் சிக்கி இருக்கிறேன். இதுக்கு வேற தீர்ப்பு வேற சொல்லணும்னு நான் எழுதிட்டு வேற வந்திருக்கிறேன் நானு. சரி, சொல்லிடுறேன், சரியாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் புரிதலோடும் பேசுவேன், கட்டுப்பாடோடும் பேசுவேன். ரோமர் 2:4 ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு, தேவ தயவு உங்களை குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாது இருக்கிறீர்களா? தேவ தயவு ஆண்டவரை புரிஞ்சுக்கும் போது அவர் சொல்றாரு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 3 கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம். சிம்சோன் மேல அவ்வளவு பெரிய வல்லமை இருந்தது, ஆனா அவருக்கு மேல கட்டுப்பாடு இல்லை. அவருக்குள்ள இருக்கிறதான வல்லம் எவ்வளவு பெருசு அவருக்கு புரியவே இல்லை. ஆனா இன்னொரு மனுஷனுக்கு ஆண்டவர் புரிய வைக்கிறாரு, கிதியோனுக்கு புரிய வைக்கிறார், நீ பராக்கிரமசாலின்னு புரிய வைக்கிறாரு. எப்போ புரிய வைக்கிறாரோ அப்போ அவன் ஆளே மாறிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு கட்டுப்பாடு வேணுமா, புரிதல் வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது, வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல கட்டுப்பாடு ரொம்ப அவசியமா இருக்கு. இருங்க முடிக்கல. வாழ்க்கையில ஒரு ஸ்டேஜ்ல ஒரு சின்ன குழந்தைய பார்த்து, தம்பி நீ கத்தி எடுக்கிறாத, ஏன்னா கத்தி எடுத்தா நீ குத்திடுவ, கத்தி எடுத்தா உனக்கு காயமாகும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரியுமா? ஓங்கி ஒன்னு அடிச்சிங்க அப்படின்னா அடுத்த வாட்டி ஏன் தெரியுமா கத்தி எடுக்க மாட்டான்? அடி உழுகும் இல்லையா, அதனால கத்தி எடுக்க மாட்டான். அதே அவன் 18 வயசு ஆயிடுச்சு, புரியுற நேரம் வந்துருச்சு அப்படின்னு வைங்க, இப்ப அவங்க கிட்ட சொல்ல கத்தியில ரொம்ப ஷார்ப்பு தம்பி, கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவன் புரிஞ்சுக்குவான். அப்போ ஒரு வாழ்க்கையில ஒரு கட்டத்துல கட்டுப்பாடு தேவை இருக்கு, வாழ்க்கையில் இன்னொரு கட்டத்துல புரிதல் வந்தா போதும். ஒரு வாழ்க்கை எப்ப தெரியுமா? அவன் சின்னவனா இருக்கிற வரைக்கும், இன்னும் வளரவே இல்லை, இல்ல மெச்சூரே ஆகல, இப்பதான் புதுசா ஆண்டவருக்குள்ள வர்றான், இல்ல வசனமே புரியல அப்படின்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருன்னு சொன்னாதான் அவனுக்கு புரியும், அவன் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆனா அவனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வசனம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டான், புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்கிட்ட வந்துட்டு இனி ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா, உனக்கு என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா, தேவ தயவை நாம சொன்னோம், பைபிள் சொல்லுது அது உன்னை குணப்படும்படி ஏவுகிறது அல்லவா. அந்த வசனம் அப்படிதான் ரோமர் 2:4 சொல்லுது, தேவ தயவு உங்களை குணப்படும்படி ஏவுகிறது என்றது அறியாதிருக்கிறீர்களா. ஏன்பா ஆண்டவர் நல்லவன் புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லவனா வாழணும்னு ஒரு எண்ணம் வரும் இல்லையா? அப்போ சின்னவனா இருக்கிற வரைக்கும், மெச்சூரிட்டி வராத வரைக்கும் கட்டுப்பாடு தேவையா இருக்கு. ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சு, வசனம் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது அப்படின்னா புரிதல் வந்தா, அந்த பவுலே தான் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 வாசிச்சீங்க அப்படின்னா, நான் இந்த தேவனுடைய கிருபை விருதாவாய் விடவில்லை, மற்றவர்களை பார்க்கிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேனே. அந்த வசனம் 1 கொரிந்தியர் 15 இருக்குங்க. அவங்க சொல்றாரு, நான் எனக்கு சில காரியங்கள் ஆண்டவர் புரிய வச்சாரு, புரிய வச்சதுனாலதான் நிறைய சர்ச் பிளான் பண்ணிட்டேன், நிறைய ஊழியம் பண்ணிட்டேன், எத்தனையோ அடிச்சாங்க, எத்தனையோ பிடிச்சாங்க, ஆனா எனக்கு சில காரியம் புரிஞ்சிருச்சு. நான் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் மற்றவங்களை விட அதிகமாக பிரயாசப்பட்டேனே. அப்ப கட்டுப்பாடு என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து விடுது.
இல்லன்னு சொல்லல. ஆனா புரிதல் வந்ததுக்கு அப்புறம் அவர் வேற லெவல்ல போயிட்டார். என்ன அப்படின்னா ஊழியத்தினுடைய அந்த அளவுக்கு வெளிப்பாடு யாருக்கும் கிடைக்கல, அந்த அளவுக்கு வெளிப்பாடு கிடைச்சதுனாலதான் அவ்வளவு பெரிய ஊழியம், அத்தனை பேர் ரட்சித்தாரு, எத்தனையோ துன்பங்கள் வந்தது, ஒரு ராப்பகல் முழுதும் கடல்ல கழித்தேங்கிறாரு. ஆனா ஒண்ணுமே அவர் அசைக்கல. ஏன் அப்படின்னா நான் சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த புரிதல் வந்ததுனாலதான் அவர் ஜெயிச்சிருக்காருன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இது ரெண்டுமே ஒரு பிரச்சனை இருக்கு. கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டா என்ன பேரு, ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டா என்ன தெரியுமா நடக்குது? கட்டுப்பாடோட எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னா சுய முயற்சி. மத்தேயு 23:23 படிச்சீங்கன்னா பரிசேயர்கள், அதாவது கட்டுப்பாடுடைய எக்ஸ்ட்ரீம் என்னன்னா பரிசேயர் ஆயிடுறாங்க. பாத்தீங்கன்னா கரெக்டா தான் செய்யறாங்க, பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்திலையும் ஜெபம் பண்ற மாதிரி தான் தெரியுது, பாத்தீங்கன்னா வேதம் வாசிக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா அவங்கள குறித்து ஆண்டவர் சொல்றாரு, யாரை குடிச்சு அதிகமா அவர் திட்டினாரு, பாவம் செய்யறவனை கூட இனிப்போ பாவம் செய்யாதன்னு விட்டுட்டாரு. ஆனா அந்த பரிசேயர்களை பிடிச்சி எப்படி தெரியுமா ஆண்டவர் வாங்குவாங்கன்னு வாங்கினாரு. மத்தேயு 23:23 வாசிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்ட விசேஷித்தவர்களாகிய இரக்கமும் விசுவாசமும் நீதியும் விட்டுவிட்டீர்கள். என்னங்க நீதி மரணத்துக்கு தப்புவிக்கும் பைபிள் சொல்லுது. நீதி இருந்தாதான் அவருக்கு முன்னாடியே நிக்க முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப கட்டுப்பாடோட ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்தவங்க அவங்கள பார்த்து சொல்ல, நீ நீதியே விட்டுட்ட, விசுவாசத்தையே விட்டுட்ட. இது கட்டுப்பாடோட எக்ஸ்ட்ரீம். அதே புரிதலோட எக்ஸ்ட்ரீம் இருக்கு. நிறைய புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றேன். இப்ப சொல்றேன் பாரு வசனம், யூதா 1:4 படிச்சீங்க அப்படின்னா, தேவனுடைய கிருபையை காம விகாகரத்துக்கு ஏதுவாக திரித்தார்களாமா. நிறைய புரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுமில்ல ஆண்டவர் மன்னிப்பார்ல அப்படின்னு சொல்லி அது ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிருச்சு. அப்போ புரிதலோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற புரிதலோட எக்ஸ்ட்ரீம். அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிக்கணும். வாழ்க்கையில ஜெயிக்கிறதற்கு, கிறிஸ்துவ வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு டிசிப்ளின் வேணுமா? ஆமா வேணும். ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருந்ததுன்னா அது சுய முயற்சியா போயிருது. அப்போ வாழ்க்கையில ஜெயித்து புரிதல் மட்டுமா வேணும் அப்படின்னா, புரிதல் மட்டும் வந்துருச்சுன்னா கிரியே இல்லைன்னா, பைபிள்ல யாக்கோபுல அவர் சொல்றாரு, பிசாசு கூட பயந்து நடுங்குது ஆனா அது நல்லதா செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்போ ரெண்டுக்கும் நடுவுல ஒரு இடத்த கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு ஒரு முடிவு என்ன சொல்லணும் அப்படின்னா, நிறைய புரிதல் வரணும். அந்த புரிதல் வந்தது நிமித்தம் கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா நாம ஜெயிச்சிருவோம். ஆகவே இந்த வாய்ப்பை கொடுத்ததான அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். கலந்து கொண்டவர்களுக்காக நன்றி. நீங்க கேட்டதுக்காக தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.